வணக்கம். இந்த பதிவு வந்து திருமணமான தம்பதிகள். கல்யாணம் கட்டிட்டோன்னு அந்த உடலும் உயிரும் போலண்டு கணவனும் மனைவியும் வந்து பின்னி பிணைஞ்சி இருக்கிறது. அது நல்லந்தான். கொஞ்சம் காலத்துக்கு அது நல்லா நீடிக்கும். பிற எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற பூம்பா பூதம் எல்லாம் வெளியில் வரும். தெரியும். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்டா, நீங்கள் திருமணம் ஆனால் கூடி அந்த உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து நீங்கள் போய் தனியாக ஒரு இடத்துல இருந்து யோசிக்க சொல்லினா அப்படி இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்குண்டு விருப்பமான சில செயல்கள் செய்ய விருப்பம், உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட விருப்பம், அல்லது உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கதைக்க விருப்பம், இது ஆம்பளையானாலும் பொம்பளையானாலும் சரி, ரெண்டு பேரும் செய்யணும் இதை. சரியோ? அப்படி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு டைம் எங்கேயாச்சும் ஒரு கிழமையிலையோ இல்லை அப்படியோ ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்லையோ அப்படி நீங்கள் போய் செஞ்சுட்டு வரணும். அது வந்து உங்களோட மைண்டை ஒரு அந்த ஒரே இதே சிந்தனையில இருக்காமல் அந்த மைண்டை கொஞ்சம் அங்காளஞ்சால போய் வர வச்சா தான் நல்ல. திருமணம் ஆகிட்டு தானேன்னுட்டு முற்று முழுதாக அவங்க நண்பர்கள் நண்பிகளை கட் பண்ணி விடாதீங்க. அப்படி செய்யாதீங்க ஒரு காலம். உங்களுக்கு அதையும் தேவை. சிலதுகள் இப்போ உங்களுக்கு கணவன் மனைவிக்கு சொல்ல முடியாத சிலதுகளை கூட நீங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பம் எல்லாம் சில இதில் வரும். அப்போ நீங்கள் அந்த உங்களுக்கு ஒருத்தரின் சொல்ல இல்லையே, கதைக்க இல்லையே என்ற ஒரு விரக்தி வந்து டிப்ரெஷன் ஆக்கி அது தற்கொலை அளவுக்கு கொண்டு போய் சின்ன இதில் விட்டாலும் விட்டுடும். அப்போ அப்படி இருக்காமல் நண்பர்களோட சில இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது இல்லை படத்துக்கு போகிறது அப்படி தனியே நீங்கள் வைப்பீங்க. அந்த காலத்தில் உங்களோட அம்மா அப்பா எல்லாம் அப்படித்தான் செஞ்சவே வேண்டாம். அவள் அப்படித்தான் செஞ்சவன். நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பொம்பளைகள் வந்து கோயிலுக்கு போவினோம். அவன் தங்கட நண்பிகளோட தான் கோயிலுக்கு போவினோம். பக்கத்து வீடு எல்லாம் போய் அங்கே கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு மிச்சனையில் முள்ள அரட்டை அடி தான் அடிக்கிறது. அதுதான் அவன் இந்த டைம், இண்டிவிஜுவல் டைம் எடுக்கணும். அவன் தங்களுக்குண்டு ஒரு தனிப்பட்ட நேரத்தை எடுக்கணும். இப்போ கணவனோட போய் இதுன்றது அது ஒரு சில டைம்களில் செய்கிறது, குடும்பமாக போகிறது. ஆனால் அநேகமான டைமில் இப்படித்தான், நீ வர்றியா அங்கே வர்றியான்னு போகிறது. அதே மாதிரி சந்தைக்கு போய் கூட அப்படித்தான், நீ வர்றியான்னு கூட்டிக்கிட்டு போய் அதுதான் அவன் இந்த ஒரு இண்டிவிஜுவல் டைம். அந்த அப்படி அதை தங்களுக்கு தனிப்பட்ட செய்யணும். இதே ஆம்பளைகளும் செய்கிறது தான். இப்போ இதாலேயே உங்களுக்குள்ள ஒரு சண்டையே வரலாம். என்ன நீ என்ன ஒரே கூட போய் அங்கே நிற்கிறேன், இல்லை என்ன நீங்கள் போய் ஒரே ஃப்ரெண்ட்ஸோட நிற்கிறீங்களன்னு சண்டை வரலாம். அப்போ நீங்கள் அதை ஒரு பேலன்ஸாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரே கூட முக்கால்வாசி டைம் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் காவாசி நேரம் அங்கால உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ஒதுக்கி வச்சுக்கணும். ஒரு கொஞ்சம் நேரத்தை தான் அதை செய்யணும். ஆனால் எக்காரணம் கொண்டும் உங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்தை முற்று முழுதாக நிப்பாட்டாங்க. குறையுங்கோ, கொஞ்சமாக வச்சிருங்கோ. ஆனால் கொஞ்சமாவது வச்சிருங்கோ, முற்று முழுதாக நிப்பாட்டாங்க. நன்றி, வணக்கம்.